ஹலோ ஹோல், இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம் வாங்க. பேசினதுதான் பத்திரிக்கை. இவ்வளோ டீம் ஒர்க் பண்ணியுமே இதை கணிக்கலையா? இதுக்கு வெல் பிளானிங் இல்லாம தான் இவங்க பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி வந்திருக்காங்களா ஆட்சிக்கு? எந்த முதலமைச்சருக்கான எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு முதல்வர் தான் இன்னைக்கு இருக்க திரு ஜோசப் விஜய் அவர்கள். நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனையா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது இந்த காவிரி. நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனையா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது இந்த காவிரி விவகாரம் தான். ஒன்றியத்தை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தெம்பும் பிராணியும் உள்ள ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பொண்ணோட ஏன் பயப்படணும்? போன வாட்டி ஆல்ரெடி இந்த பொண்ணை மென்ஷன் பண்ணியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சரி பொண்ணை வந்து எதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க டிவி வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு காமெடினா, கலைஞர் செய்தியில் ஆல்ரெடி கலைஞர் செய்திகளை மக்கள் பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா அதில் என்ன போடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஐடி சொல்கிறேன், சேரன் உதயநிதி. இவங்களே ஆள வைப்பாங்களாம், இவங்களே கொஸ்டின் கேட்பாங்களாம், இவங்களே அதுக்கு ஆன்சரும் சொல்லிப்பாங்களாம். யோ, பேட்டிக்கு உண்டானமா எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது இந்த பொண்ணெல்லாம் யாரா பேட்டி எடுக்கிறதுன்னு பார்த்தா நம்ம கலைஞர் நியூஸில் பேட்டி எடுத்துன்னுக்குறாங்க. அடடடே, பயங்கரமாக இருக்கே பேட்டியெல்லாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த பொண்ணு வந்து ஒரு டிஎம்கே கொத்து, ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் இவங்க எல்லாரையும் தாண்டி தகர்த்துட்டு, டிவிகேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், என்டிகே வாட் எவர் இட் இஸ், இவங்க எல்லாத்தையும் தாண்டி நடுநிலையாக ஒருத்தன் இருப்பான் பார்த்தியா, அவனை பிடிச்சி நீ பேட்டி எடு. இது பேட்டி எடுக்கிறாங்க இப்போ ஆங்கரு, அவங்களும் கூட சேர்ந்து ஆமாம் இந்த அரசு சரி கிடையாது, எப்படி இந்த அரசு இப்படி இருக்குது, இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வழக்கம் போல் ஒரு பொண்ணு, நீ வந்து தப்பாக இப்போ இருக்க டிவிகே கவர்மெண்ட்டுக்கு திராணி கிடையாது, அருகதை கிடையாது, அப்படி இப்படின்னு வந்து நீ ஒரு சிஎம்மை பார்த்து தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவ. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் இத்தனை 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டோனாங்கலாம் லூசுங்களா? ஒரு ஆட்சி வேண்டான்னு இன்னொரு ஆட்சியை கொடுத்துருக்கோன்னா அது என்ன நடக்குது ஏதை நடக்குதுன்னு பார்க்காமலே நீ வந்து இப்படி சொல்லுவ. உன் மண்டை ஆல்ரெடி உன் மூஞ்சை நான் காட்டக்கூடாதுன்னு வீடியோவில் போடாமல் இருந்தானா நிறைய இன்ஃப்ளூயன்சர் மூஞ்சை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. நீ யார், எப்படிப்பட்ட ஆள், எங்கே சொம்படிப்பேன்னு ஊருக்கே தெரியும். இதனால் ஐயோ அம்மா, இந்த பொண்ணெல்லாம் வீடியோ எடுத்திருக்கீங்களேடா கலைஞர் நியூஸ், கண்டென்ட்டாடா உங்களுக்கு கிடைக்கல. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது வந்து நீ அரசியல் பேசுவோம்ல அப்படின்னு வச்சிருக்கக்கூடாது. டிஎம்கே கொத்து நாங்களும் பேசுவோம்ல அப்படின்னு வச்சுருக்கணும் டாபிக். இதெல்லாம் போய் பார்க்காதீங்க. இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கூட பார்க்கல, டென்ஷன் தான். இது மூஞ்செல்லாம் 2 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ